என்னோட யூடியூப் சேனல் மோட்டிவேட். இதில் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட், அது போக என்னோடய பர்சனல் ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஷேர் பண்ண போகிறேன். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி எதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னா, ஜிம் ரானோட சில முக்கியமான இம்பேக்ட் எனக்குள்ளே இருக்குது. அவர் சொன்ன சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஹீ சேஸ் டிசீஸ் ஆஃப் ஆட்டிடியூட். நம்மளோட நடவடிக்கைகளில் சில விஷயங்களை நம்ம கலைந்து எடுக்கணும், எடுத்து தூக்கி எறியணும்னு சொல்கிறாரு. நெகட்டிவிட்டி, சரி இப்போ செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா எப்போதுமே பாசிட்டிவாகவே யோசிச்சுட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் முடியாது. ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான், அதை நம்ம ஒத்துக்கணும். நெகட்டிவ் தாட்ஸ் இது எப்போதுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளை சுற்றி நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். டு த எண்ட் இந்த காம்பினேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் நீங்கள் எதை பிக் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. பைபிளில் ஒரு ஸ்டோரி இருக்குது. அதாவது என்னென்னா, ஒருத்தர் போகும்போது அவரோட வலது தோள்பட்டையில் ஏஞ்சலும் இடது தோள்பட்டையில் டெவிலும் உட்காந்துக்கிட்டு எப்போதுமே ஒரு விஷயத்தை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மைண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லதை பார்க்கும்போது ஏஞ்சல் இதை செய்யின்னு சொல்லும். கெட்டது டெவில் என்ன சொல்லணும்னா செய்யாதன்னு சொல்லும். இது பைபிளில் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான விஷயந்தான். நம்ம எல்லாருமே எவ்ரி டைம் நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்த செய்ய போகிறோம்னா செய்யின்னு ஒரு தாட் சொல்லும், செய்யாதன்னு ஒரு தாட் சொல்லும். ஸோ இது எப்போதுமே இந்த ஃபைட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நல்லது கெட்டது, இரவு பகல், இது மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் இந்த உலகத்தோட, இந்த வாழ்க்கையோட அடிப்படை. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம். அடுத்தது, சில விஷயங்களை நம்ம செஞ்சால் தான் நம்ம நினைக்கிற தூரத்துக்கு போக முடியும், நினைக்கிற வெற்றியை அடைய முடியும். அதுக்காக தான் ஹீ சேஸ் டிசீசஸ் ஆஃப் ஆட்டிடியூட். எதெல்லாம் நம்ம களைஞ்சு போகணும். நம்மகிட்ட டெவில் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஆனால் நம்ம டெவில் சொல்கிறத கேட்கக்கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் இதில் இந்த கண்டென்ட்டோட சாராம்சம். வாங்க, என்னெல்லாம் ஏஞ்சல் சொல்கிறாங்க, என்னெல்லாம் டெவில் சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு விஷயம் இன்டிஃபரன்ஸ், அலட்சியமாக இருக்கிறது. எந்த விஷயத்தில் நம்ம அலட்சியமாக இருக்கிறோம், எதை அலட்சியப்படுத்துகிறோம். இப்போ ஏதோ ஒரு விஷயம் நல்லது இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், அதை அலட்சியமாக சரி இப்போ பண்ண வேணாம், அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இருக்கிற ஒரு அப்ரோச் இருக்குல்ல, அதுதான் அலட்சியம். இதை அலட்சியமாக அப்ரோச் பண்ணாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு டிசீஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு க்யூரும் இருக்க தான் செய்யும். அலட்சியமாக இல்லாமல் அதுக்கான அட்டென்ஷனையும் அதுக்கான இம்பார்ட்டன்ஸையும் நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் எந்திரிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாராலையும் காலையில் எந்திரிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இப்போ நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸே ரொம்ப மாறிடுச்சு. லைட்ஸ் வந்ததுக்கப்புறம் நைட்டு ரொம்ப நேரம் இருக்கும். ஃபுல் டே இப்போ ஆல்மோஸ்ட் என்னோடய டேலாம் பார்த்திங்கன்னா, முழிச்சிருக்கிறப்பெல்லாம் ஒரு கேட்ஜெட்டோடு தான் இருக்கேன். நான் ரிசர்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால எனி டைம் லேப்டாப்புக்கு முன்னாடி, இல்லை ஏதோ ஒரு ஈவன் படிக்கிறது கூட இப்போ டேப்பில் படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால நம்ம காலையில் எழுந்திரிக்கிறோங்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அதை பண்ணணுன்னா அதுக்கான முக்கியத்துவத்தை நம்ம கொடுத்து, அதுக்கேற்ற மாதிரி நைட்டு சீக்கிரமாக தூங்குறதா இருக்கட்டும், சாப்பிட்றது ரொம்ப எர்லியராக நைட்டு சாப்பிட்றதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம டிசிப்ளின் பண்ணால் தான் அதுக்கேற்ற மாதிரி காலையில் எந்திரிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே எதை அலட்சியப்படுத்தணும், எதை அலட்சியப்படுத்தக்கூடாதுங்கிறது இருக்குது. எது மைனர் விஷயம், எது மேஜர் விஷயங்கிறது இருக்குது. அதை நம்ம கரெக்டாக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கான அட்டென்ஷனை நம்ம கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்டெசிஷன். அதாவது ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்காமல் இருக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு விஷயத்தை முடிவு எடுக்கும்போது தான் அது சரியாக தான் இருக்கணும்லாம் கிடையாது. முடிவு எடுத்திங்கன்னா ஒரு வேளை அது தப்பாக இருந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் ஒரு முடிவோட ஒரு நல்ல விஷயம். நீங்கள் முடிவு எடுத்துட்டு அதை செஞ்சீங்கன்னா நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு இமீடியட்டாக தெரிஞ்சிடும். நல்லதாக இருந்தால் சூப்பர், கெட்டதாக இருந்தாலும் ரொம்ப சூப்பர், ஏன்னா இமீடியட்டாக தெரிஞ்சிடும். ஸோ அதை விட்டுட்டு அடுத்த வழி என்னங்கிறத பார்க்க முடியும். இல்லைன்னா ஒரே இடத்துல ஸ்டக்காகி இருப்பீங்க. ஸோ இன்டெசிஷன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டர். டவுட்டு, எதை எடுத்தாலும் சந்தேகப்படுறதுன்னு இல்லை, எதை எடுத்தாலும் சந்தேகப்படுறது தான். இருக்கிறதுலே ரொம்ப மோசமான டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டவுட்.
நம்ம எல்லாருக்குமே செல்ஃப் டவுட் இருக்கும். அதாவது அட் த பிகினிங் வந்து ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, புதுசாக ஒரு விஷயத்த பண்ண போகிறீங்க, ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கணும், ஏதோ ஒரு டிஎன்பிசியில் குரூப் 1 குரூப் 2 வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தோணலாம். நம்ம ஏதோ ஒரு கிராமத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நம்மளுக்கு அந்த தாட்டு வரலாம். அந்த தாட் வரும்போது நம்மளே நமக்கு சொல்லிக்குவோம், ஐயோ நம்மளால் முடியாது, நம்ம இங்கே தானே இருக்கோம், நம்மளுக்கு யார் இருக்கா, நம்மளுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா, எப்படி இதை பண்ணுறது, இப்படி நிறைய கேள்விகளும் நிறையா சந்தேகங்களும் வரும். அது ரொம்ப இயல்பான விஷயந்தான். முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, அது இயல்பான விஷயம்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அதை தேடி போகணும். செல்ஃப் டவுட்டு சுத்தமாக ஆகவே ஆகாது, அது இருக்கவே கூடாது. உங்களுக்கு உங்கள் மைண்டில் ஒரு விஷயம் தோணுதுன்னா கண்டிப்பாக அது உங்களால் பண்ண முடியும். அதனால தான் அது வந்து அந்த தாட்டு உங்கள் மைண்டுக்குள்ளேயே வருது, இல்லைன்னா அது வராது. ஒரு நல்ல சிந்தனை வந்து உங்களுக்குள்ளே வருதுன்னாலே அது ரொம்ப நல்ல விஷயம். அதை தேடி போங்க. தேடி போனீங்கன்னாலே அதுக்கான சொல்யூஷன் வந்து உங்களை நோக்கி அது தானாக வந்து சேரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரி சந்தேகத்துக்கும் இதுக்கும் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஒரின்னா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்குது. இது வந்து அது இல்லை, இது இல்லை, ரிசோர்ஸ் இல்லை, டைம் இல்லை, நான் வந்து கிராமத்தில் இருக்கேன், எனக்கு வந்து யார் சொல்லித்தருவா, அப்படி இப்படி நம்மளே நம்மளுக்குள்ளேயே கற்பனை பண்ணிக்கிறது. இப்போ வந்து நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து என்ன ஆகும்னா அதை நம்ம நம்ப ஆரம்பிச்சிருவோம். அதுதான் ரொம்ப தப்பு. நம்ம ஒரு விஷயத்த நம்புகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான நெகட்டிவான விஷயங்கள் நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்னா, நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ பார்க்கலாம், அதில் வந்து சொல்லலாம், உங்களால் முடியாது, இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சேலஞ்சஸ் இருக்கலாம். இல்லை வெற்றி பெற்ற ஒருத்தர் வந்து சொல்லும்போதே அதில் இருக்க சேலஞ்சஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். இது இவ்வளோ விஷயம் இருக்கா, இதெல்லாம் நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னு தோணும். இதே வந்து உங்களுக்கு அதை பாசிட்டிவாக அந்த ஒரியும் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியும்னு யோசிச்சிங்கன்னா, ஒரு கண்டென்ட்டை பார்க்குறீங்கன்னா அதில் நீங்கள் வந்து இதை நம்மளும் பண்ண முடியும் போல் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும்னு நினச்சாலும் சரி, கண்டிப்பாக பண்ண முடியும். அது இடம் பொருள் எதுவுமே வந்து அதுக்கு வந்து பொருட்டு கிடையாது. உங்களுக்கு சிந்தனை மட்டும் இருந்தால் போதும், வில் பவர் இருந்தால் போதும். இந்த ஒரிங்க தூக்கி அந்த பக்கமாக வச்சிடலாம். அதுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்னா, நாமளே நம்ப ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், நம்பிக்கை வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா, சுயமாக நம்மளையே நம்ம நம்ப ஆரம்பிக்கும் போது தான் அது அடுத்த கட்டத்துக்கு போகும். அந்த நம்பிக்கை வந்து அப்படியே பரவி நம்ம கூட இருக்கவங்களெல்லாம் நம்மளை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். நம்மளே நம்பினோன்னா நம்மளை எல்லாருமே நம்புவாங்க. நம்மளை சுற்றி ஒரு ஒளிவட்டமே தோணும். ட்ரை பண்ணி பாருங்கள். விளையாட்டுக்கு சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன். அடுத்து வந்து ஓவர் காஷியஸ்னால் ரொம்ப அப்படியே நெகட்டிவிட்டி இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது, கண்டிப்பாக இருக்குது. அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும். ஸோ ஒரு விஷயம், நீங்கள் இப்போ எங்கேயோ போகிறீங்க, மலையேற போகிறீங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் வேணும், என்னெல்லாம் வந்து செய்யணும், எப்படியெல்லாம் நம்மளை உடல் தகுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அந்த ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணணும். அதுக்காக வந்து மலை ஏறும்போது சில சிக்கல்கள் இருக்குது, சில சேலஞ்சஸ் இருக்குங்கிறத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாது. ஒரு ஹாஸ்பிட்டலையே இல்லை ஒரு மாதத்துக்குள்ளே சாப்பாடையே தூக்கிட்டுலாம் அலைய முடியாது, மேலே ஏறவே முடியாது. அந்த சுமையே நம்மளுக்கு பெருசாகிடும். அந்த சுமையை தான் நம்ம தூக்கக்கூடாது. நம்மளுக்கு தேவையான ஒரு ப்ரிகாஷன்ஸ் இருக்கணும், ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்கணும். அது போக இந்த மாதிரி இருக்க இந்த ஓவர் அனாலிசிஸ், ஓவர் காஷியஸ் இருக்குல்ல, அது என்றைக்குமே நம்மளுக்கு யூஸ் ஆகாது. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள், நம்புங்க, கவலைப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஓவர் காஷியஸாக இருக்கணும் தேவையில்ல. ப்ரிகாஷன்ஸ் கண்டிப்பாக வேணும். நம்மளுக்கு தேவையான அடிப்படையான சில புரிதல்களும் ஒரு ப்ரிப்பரேஷன்ஸும் வேணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். கம்ப்ளைனிங் வைனிங் அப்படின்னு சொல்லுவார் ஜிம்ரான். கம்ப்ளைனிங் வந்து இட் இஸ் நெவர் ஹெல்ப்ஸ். சீரியஸ்லி, நெவர் கம்ப்ளைன், நெவர் எக்ஸ்பிளைன். ஸோ திஸ் இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மெச்சூரிட்டி அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அது என்னென்னா, ஒரு விஷயம், ஒரு வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்கான விளைவு ஒன்று இருக்கும், கண்டிப்பாக ஒரு விளைவு இருக்கும். அது வந்து நல்லதோ கெட்டதோ அதுக்கு நம்ம தான் பொறுப்புங்கிறத முதல்ல உணரணும். இதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மெயின் காரணமே ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களா இல்லையாங்கிறது தான். நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருந்தீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பண்ண மாட்டீங்க. ஸோ
கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நீங்கள் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு வெற்றியோ தோல்வியோ, வெற்றினா நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். தோல்வி அந்த அந்த அட்டம்ப்ட்டு தான் அதில் வந்து தோல்வியாக இருக்கும். அதிலிருந்து என்ன தவறு இருக்கோ, அதுலேருந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமோ அதை நீங்கள் கற்றுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு போகணும். உங்களோட பேஷனோ இல்லை உங்களோட ஆசையோ எதுவாக வேணால் இருக்கலாம். ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான முயற்சியில் முதல் விஷயம் இது தான். என்னென்னா, நெவர் கம்ப்ளைண்ட், நெவர் எக்ஸ்பிளைன். நீங்கள் வந்து எதையும் எதிர்பார்க்காதீங்க, எதையும் குறை சொல்லாதீங்க. என்ன இருக்கோ, நம்மளுக்கு என்ன ரிசோர்ஸ் இருக்கோ, இப்படி ஒரு டீம் தான் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா அதை வச்சு என்ன பண்ண முடியும்? நம்மக்கிட்ட லேப்டாப்பே இல்லை, நம்மக்கிட்ட லைப்ரரியே இல்லை அப்படின்னா, நம்மக்கிட்ட புக் இல்லை, நம்மக்கிட்ட காசு இல்லை, எது வேணால் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட வில் பவர் இருக்கா? நீங்கள் உண்மையிலே சிந்திக்கிறீங்களா? இது நான் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோதான். நீங்கள் பண்ணணும்னு நினச்சிட்டு உங்களை நீங்கள் நம்பிட்டு தேடுங்க. தேடுறதுக்கு வந்து எந்த ரிசோர்ஸுமே தேவையில்லை. உங்கள் சிந்தனையில் தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நல்ல சிந்தனையில், நல்ல ஒரு தாட்டில் தான் நம்மளோட லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் என்னோடய பர்சனல் அனுபவமாகவும் இருக்குது. அதுக்கு தேவையான வழிகளும், அதற்கு தேவையான மென்டார்ஸும், யாரெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லோரும் உங்களை வந்து சேருவாங்க. when a student is ready, teachers appears. ஸோ இதுதான் ஒரு பேசிக் லா ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். அதனால் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை தூக்கி போட்டுட்டு முயற்சி பண்ணுங்கள், விடாமல் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.